இன்னொன்று தாய் பாசம் தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க இந்த குடும்பத்தில். 8 வருஷமாக அந்த வீட்டில் நாய் இல்லை, தாய் தான் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவன் என்ன சொல்கிறான், நாய் வாங்க போகிறேன். அம்மா சொல்கிறாங்கப்பா வானப்பா, ஃப்ளாட் வீடுப்பா, வேறு எங்கே கிரவுண்டு கூட இல்லை, நாய் அங்கே இங்கே ஓடும், முடி உதிரும், வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ். அவங்க ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாய் வேண்டாம்ப்பா, பாசம் வைப்போம், அது வேண்டாம். அந்த பிள்ளை என்ன திரும்ப சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பாக வேணும், உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா போயிடு. சத்தியமா சார் 6 மாதம் ஆச்சு சார். நாய் வேணுமா சார், பெற்ற தாய் வேண்டாமா சார்? என்ன சார் கலாச்சாரம், எங்கே போகுது? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளாட் வீடு வந்து புள்ள ஒரு ரூமில், மனைவி கணவன் ஒரு ரூமில், பொண்ணு ஒரு ரூமில், எல்லாரும் எப்பாவது ஒரு தடவை தான் ஹாலில் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது, செல்ஃபோனு, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்று வருது. 4 பேரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான், ஒருத்தன் வராண்டா போகிறான், ஒருத்தன் தெருவுக்கு போகிறான், அம்மா சமையல் கட்டில் போகிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியல. இப்போல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனால் இப்போது அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான் சார் அப்பா அம்மா. ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கோம். அதுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதை ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதை முத்து என் தம்பி பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்லா பண்ணியிருக்கீங்க. சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சலாக எடுத்திருக்காரு. அதில் கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம். இந்த கதையை பொண்ணுக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான். அதனால் இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடுன்ற விரும்பி தான் இதை மக்களுக்கு சொல்லணும்னு அது அப்பாவுக்கே இந்த படத்தை எடுங்கன்னு சொல்லியிருக்கு. அது அப்பா பொண்ணு பேச்சை கேட்டான் பார், குரு நீ வாழ்க, அப்பா வாழ்க, அம்மா வாழ்க, பிள்ளைகள் வாழ்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, பொண்டாட்டி சமையல் ரூமில் இருக்கா, புருஷன் பெட்ரூமில் இருக்கான். புருஷன் ஃபோன் பண்ணுறான் பொண்டாட்டிக்கு பெட்ரூம்லேருந்து. ஃபோன் பண்ணால் என்னது, நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். எங்கே, ஒரு 50 அடி தூரம் தான். இன்னொரு ஃபோன் போட்டான், என்னடா இவளை காணன்னு. நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டிக்கு அங்கே ரகலை வராது. அப்படி ஆயிடுச்சு. இப்போது மனசெல்லாம் மாறி போச்சு, ஒத்த மனம் இல்லை. அந்த கூடத்தில் 16 பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் உருட்டி கொடுக்கும், 16 பிள்ளைகள் கையில் வாங்கும். அந்த காலம் போய் பெற்ற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே இப்போ தொடர்பு இல்லாமல் போச்சு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் சில வெற்றி பெறும், ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்க, பார்க்குறாங்க. டாடா, குட் நைட், இருகப்பற்று, போர் தொழில், இப்படி இன்னும் ஒரு 10 படம் இருக்குது இந்த வருஷத்தில் வெற்றி பெற்ற படங்கள். அதில் இன்னொன்று, இந்த ஹீரோவை பண்ண தம்பி அப்போ ஏதோ ஒரு 50 படம் ஹீரோவை நடித்த மாதிரி ஒரே ஷாட்டில் அவ்வளோ பெரிய டைலாக்கை பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது டைரக்டருடைய திறமை, அந்த தம்பியுடைய திறமை. அவர் தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான். தமிழ் மீது நன்றி உள்ள வரை தெலுங்கு நாங்கள் வரவேற்போம். தமிழர்கள் மீது நன்றி உள்ளவர். ஏன்னா
இப்போ நம்ம ஹீரோக்களும் மற்றவங்களும் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கவங்களும் இங்கே வர்றாங்க, அது தப்பே இல்லை. ஆனால் இன்னும் க்ளோஸ் பண்ண என்ன க்ளோஸ் பண்ணோன்னா அதுதான் தப்பு. ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோற்றில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்ததாக வருத்தம். ஆனால் நான் ரசிக்கு பார்த்தத வாயில் போட்டு ருசித்து பார்த்தேன். அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது. இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமாக பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார். முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவார். உங்களுடைய அன்பும் ஆசியும் அவர்கள் வேண்டும். நன்றி, வணக்கம்.